மன்னன் எபரியோ மக்கள் உபரி என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. என்னன்னாக்கா நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர் வந்து படத்தில் வந்து என்னென்ன போடுறாரோ ஸோ அதே மாதிரி இல்லாட்டாலும் அது மாதிரி விஷயத்த வந்து அவருடைய ரசிகர்களும் போடுவாங்க. நான் எதை சொல்றேன்னாக்கா கிளாஸு, ஷர்ட்டு, பேண்ட்டு மற்றும் கர்ச்சீஃபு, தலையில் கட்டுற ரிப்பனு, டாலரு, பிரேஸ்லெட்டு, ஸோ அதே மாதிரி விஷயத்த தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன். தலைவர் என்னென்ன பண்ணுறாரோ, என்ன ஸ்டைல் பண்ணுறாரோ, என்ன விஷயம் பண்ணுறாரோ, என்ன தம் அடிக்கிறாரோ, என்ன பீர் குடிக்கிறாரோ, என்ன சரக்கு அடிக்கிறாரோ, ஸோ அதை தான் அவங்க ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுவாங்க. ஸோ இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, தனி இல்லாத வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது. ஆக மொத்தம் A to Z அவர் என்ன பண்றாரோ அது பின்பற்றக்கூடிய வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. அது வந்து நான் வெறித்தனமான ரசிகர்கள் வந்து ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம ரோல் மாடலை தருவாருனாக்கா அவர் என்ன பண்றாரோ A to Z அவர் நாமளும் பண்றது தப்பு இல்லை. ஆனா அவர் நல்லது பண்ணா நல்லதை மட்டும் தான் செய்யணும், கெட்டதை பண்ணா செய்யக்கூடாது. அது வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை அந்த ரசிகர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு விஜய் வந்து சொல்றாரு, எனக்கு என்னை பத்தி வீட்டுக்கு ஒரு விஜய் வேணும் அப்படின்றது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு. வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்திருந்தால் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஒரு டைவர்ஸ் இருக்கும், வீட்டுக்கு வீடு வந்து அப்பா அம்மாவும் மதிக்க மாட்டாங்க, இப்பயே மதிக்க மாட்டாங்க, அது வேற கதை. அப்புறம் வந்து பெத்த பிள்ளைங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. த்ரிஷா மாதிரி சரி த்ரீ சரி அந்த நடிகை மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டு வச்சுட்டு அவங்க கூட ஊர் சுற்றுவாங்க, ஃபங்க்ஷன் போவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மனைவியை வந்து வெறுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் சொல்றேன்னாக்கா இப்போ தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே தவிர வந்து ரசிகர்களும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கணும். அதாவது ஒரு அறிவுரையாச்சும் சும்மா சொல்லணும். அது விஜய் அவர்கள் என்னோட குடும்பம் நான் விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீங்களும் அது மாதிரி பண்ணாம இருங்க. நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க மனைவியை பாருங்க, துரோகம் பண்ணாதீங்க, உங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருங்க. அரசியலும் அதுதான். அதை தாண்டி நீங்க வந்து அரசியலை பாருங்க, நம்ம கூட ஒன்னா போயிட்டு நாட்டை வந்து காப்பாத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா தனி மனித ஒழுக்கம், ஒரு மனிதன் தெரிந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை என்று வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஊர்ல ஒரு ஆளும் வந்து கரெக்டா அவங்களோட கடமையை செய்தால் நாட்டுக்கு தலைவனே தேவையில்லை. அதுதான் இது வந்து நான் சொல்ல, இது வந்து நம்ம தலைவர் அஜித்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை. என்னோட பாட்டுல வலிமை பாட்டுல சொல்லியிருப்பாரு. எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் ஒரு ரோல் மாடல் சொல்றீங்க. ஸோ ஓகே, நல்லதுதான், நல்ல விஷயம் தான். எம்ஜிஆர் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வர அப்பெல்லாம் சோஷியல் மீடியாலாம் கிடையாது. இப்போ எது பண்ணாலும் சோஷியல் மீடியால வெளியே வந்துருக்கு. ஸோ அப்போ சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது, என்ன தப்பு பண்ணாருன்ட்டு. ஆனா இருந்தும் அவரு என்ன ஒரு உறுதியோட இருந்தாருனாக்கா, படத்துல வந்து தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தாய்மார்கள் வந்து எப்படி மதிக்கணும், அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணும், மனைவி வந்து எப்படி மதிக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் வந்து திரைப்படத்துல சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்துல கரெக்டா இருந்தாரு. ஆனா அதே வந்து அவங்க ரசிகர்கள் கேட்டாங்களான்னாக்க கேள்விக்குறி தான். ஏன்னா பெரும்பான்மையான ரசிகர்கள் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களும் சரிசமமா இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எடுக்கும்போது எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுன்ற பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் என்ன அறிவுரை பண்ணியும் அவங்க கேட்காம இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்க அறிவுரையே சொல்லலை, சொன்னாலே கேட்காதவங்க, நீங்க சொல்லாம எதுவுமே பண்ணாம இருந்தாங்க, கேட்க போறாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அப்படியேதான் இவங்களும் வந்து கத்துக்க போறாங்க. அன்னைக்கு அந்த நடிகை கூட கூட்டிட்டு ஒரு திருமணத்துக்கு போனீங்க. ஸோ எதுக்கு அது பெரும் பேசும் பொருளா ஆச்சுனாக்கா, அந்த டைம்ல வந்து ஏற்கனவே பத்தி தெரியுது, சங்கீதா அவர்கள் வந்து உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, ஊர் ஃபுல்லா வந்து அரசு பஸ்ஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது கரெக்டு தான் சொல்ற மாதிரியே நீங்களும் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க பண்ணது என்ன எதுக்காகனாக்க, நீங்க சங்கீதா அவர்களை வந்து ஏற்படுத்தணும், சின்னத்தனமா ஒரு விஷயம் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கே பெரிய அப்பா வந்து அமைஞ்சிருக்கு. கட்சி வளர்க்கணும்னா நீங்க சில விஷயங்கள் தியாகங்கள் பண்ணிட்டு ஆகும். அதாவது மனைவிகள் குழந்தைகள்லாம் தியாகம் பண்ண சொல்ல, வேற ஒண்ணு தியாகம் பண்ணணும். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற நீங்க, இந்த நடிகையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிகையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றது தைரியமா நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் இந்த கட்சி வந்து வளரும்ன்றது என்னோட கருத்து. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.